ஷாமிலிருந்து Mi Max 3 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை வந்து இன்றைக்கி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். Back from the dead. ஷாமியோட Mi Max அப்படின்னு சொன்னாலே பெரிய ஸ்மார்ட் ஃபோன் தான் ஞாபகம் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த Mi Max அப்படிங்கிற சீரிஸில் இருந்து பெரிய ஸ்க்ரீன் உள்ள டிஸ்பிளே மட்டும் தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ இதில் வந்து தேர்ட் சீரிஸான Mi Max 3 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஷாமி நிறுவனம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குங்கிறத பார்க்க முன்னாடி முதல்ல இந்த ஃபோனில் இருக்கிற பில்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோன் ஃப்ரண்ட் சைடில் வந்து கிளாஸ் பேனலாக செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி பேக் சைடில் வந்து நமக்கு அலுமினியம் பாடி கொடுத்துருக்காங்க. ஸோ சேசிஸ் வந்து அலுமினியம் பாடிங்கிறனால ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனோட டிஸ்பிளேயை பொறுத்தவரையும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய டிஸ்பிளே, அதாவது 6.9 இன்ச் IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ரெசல்யூஷனை பொறுத்தவரை 1080 × 2160 பிக்சல்ஸ், அதாவது ஒரு 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொண்ட டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட PPI டென்சிட்டி பொறுத்தவரை 350 PPI இருக்குது. ஸோ நல்ல ஷார்ப்பான ஸ்க்ரீன், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பெரிய ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள ப்ராசரை பற்றி பேசும்போது இந்த ஃபோனில் Qualcomm Snapdragon 636 ஆக்டோ கோர் சிப்செட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 1.8 GHz Kryo 260 கோர்ஸில் ரன் ஆகுது. கிராஃபிக்ஸ்க்காக நமக்கு Adreno 509 GPU கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா டே டு டே ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணுற எல்லா விதமான அப்ளிகேஷனும் ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஹெவி இன்டென்சிவ் கேம்ஸ் கூட இதில் வந்து எந்த விதமான சட்டரும் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் ரன் ஆகும். ஸோ அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜை பற்றி பார்க்கும்போது இந்த ஃபோன் 2 டிஃப்ரெண்ட்டான வெர்ஷனில் வருது. ஒன்று 4GB RAM வித் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோடும், இன்னொன்று 6GB RAM வித் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோடும் வருது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு மைக்ரோ SD கார்ட் ஸ்லாட் இந்த ஃபோனில் இருக்குது. அப் டு 256GB வரையும் நீங்கள் எக்ஸ்டெண்டபிள் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் டெடிகேட்டட் ஸ்லாட்டை கொடுக்கல, அதுக்கு பதிலாக ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று வந்து ஒரு சிம் கார்டு அல்லது மைக்ரோ SD கார்டு யூஸ் பண்ணோம், அப்படி இல்லைனா ரெண்டுமே வந்து சிம் கார்டை தான் யூஸ் பண்ண முடியும். அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள கேமரா பற்றி பார்க்கும்போது ரியர் ஃபேசிங் கேமரா பொறுத்தவரை நமக்கு டியூவல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 12 மெகாபிக்சல் கேமரா வித் f1.9 ஆப்பர்ச்சர், இதில் வந்து 1.4 மைக்ரோமீட்டர் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் டியூயல் பிக்சல் ஃபேஸ் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட்டும் இருக்குது. நம்ம ரெண்டாவது கேமரா பொறுத்தவரை நமக்கு 5 மெகாபிக்சல் கேமரா டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த செகண்டரி கேமராவோட ஆப்பர்ச்சரை பொறுத்தவரையும் f2.0 இருக்குது. இந்த ரியர் ஃபேசிங் கேமராவில் வந்து நமக்கு வீடியோ கேப்சரை பொறுத்தவரையும் 4K குவாலிட்டியில் 30 ஃப்ரேம் per செகண்டில் வந்து வீடியோ கேப்சர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து 720p அல்லது 1080pயில் வந்து வீடியோ கேப்சர் பண்ணும்போது கைரோஸ்கோபிக் எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இந்த வீடியோ சப்போர்ட்டில் இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு வீடியோ வந்து நல்ல ஸ்டெபிலைஸாக இருக்கும். அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள செல்ஃபி கேமரா பற்றி பேசும்போது இதில் வந்து ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பொறுத்தவரை 8 மெகாபிக்சல் கேமரா வித் f2.0 ஆப்பர்ச்சர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் உள்ள கேமரா பொறுத்தவரை நமக்கு ஃபேஸ் ரெகக்னேஷன், அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபீச்சர் கொடுத்துருக்காரு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவில் நமக்கு ஃபேஸ் அன்லாக் ஃபீச்சரும் இருக்குது. ஸோ அதனால் நம்ம முகத்தை யூஸ் பண்ணி நம்ம ஃபோனை வந்து அன்லாக் பண்ணிக்கிடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபோனில் வந்து பெரிய ஸ்க்ரீன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ 5.9 இன்ச் ஸ்க்ரீனை சமாளிக்கணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு எவ்வளோ பேட்டரியும் வந்து இன்க்ளூட் பண்ணணும். ஸோ ஷாமி நிறுவனம் அதை வந்து ஈடுகட்டுற விதமாக இந்த ஃபோனில் 5500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப பெரிய அமௌண்ட்டான பேட்டரி. ஸோ கண்டிப்பாக ஒரு நாளைக்கு மேலே சார்ஜ் நிற்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜை பொறுத்தவரையும் இந்த ஃபோனில் வந்து 9 volt 2 amp, அதாவது 18 watts குயிக் சார்ஜ் 3.0 சப்போர்ட் இருக்குது. இந்த ஃபோனில் உள்ள OS பொறுத்தவரையும் இந்த ஃபோனில் Android Oreo 8.1 ரன் ஆகிட்டு இருக்குது. அதாவது MIUI 9.5 ஸ்கின் வந்து டாப்பில் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த ஃபோனில் வேறு என்னெல்லாம் அடிஷனல் ஃபீச்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோனில் ப்ளூடூத் 5.0 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டூயல் பேண்ட் Wi-Fi, USB Type-C கனெக்டர் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த ஃபோனோட பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் வர்ற 2 சிம்முமே Vivo LTE சப்போர்ட் இருக்கிற காரணத்தினால நீங்கள் 4G நெட்வொர்க்கை 2 சிம்லையும் யூஸ் பண்ணிக்கிடலாம். இந்த ஃபோன் 3 டிஃப்ரெண்ட்டான கலரில் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து பிளாக், இன்னொன்று ஷாம்பைன் கோல்டு மற்றும் ப்ளூ அப்படிங்கிற 3 கலரில் வருது. கடைசியாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங்கை பற்றி பார்த்துடலாம். 4GB RAM வித் 64GB ஸ்டோரேஜோட விலை வந்து இந்திய மதிப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 17,000 வருது. அதே வந்து 6GB RAM வித் 128GBயோட விலை வந்து இந்திய மதிப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 20,000 வருது. ஸோ இந்தியாவில் இந்த ஃபோனுக்கு சேலுக்கு வரும்போது இதை விட கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் இந்தியாவுக்கு வரும்போது இதோட பைனோ லிங்க்ஸை இந்த வீடியோக்குள்ள இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது மூலமாக அவங்களும் இந்த ஃபோனை பற்றி தெரிஞ்சுக்கிடுவாங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அருண் டெக் இன் தமிழுக்காக மற்ற வீடியோவில் உங்கள் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.